ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஹவு டு ப்ரிப்பேர் ரசமலாய். ரசமலாய் பண்ணுறதுக்கு நம்ம ரப்டி தயார் பண்ணணும். அதுக்கு பால் சுட வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் அளவு பால் எடுத்திருக்கேன். பால் நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பாருங்கள், பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவு ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கடைகளில் கிடைக்கிறது போல் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு எல்லோ கலரில் இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பால் லேசாக கெட்டியாகிறது வரைக்கும் கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ லேசாக கெட்டியாகிருக்கு. இதில் 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்கள் விருப்பத்திற்கேற்ப சர்க்கரையை அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பிஞ்ச் அளவு ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் நம்ம பால்கோவாலாம் செய்கிறதுக்கு வற்ற வைப்போம்ல, அந்த அளவுக்கு வற்ற வைக்க தேவையில்லை. லேசாக கெட்டியானால் போதும். இப்போ இதில் பொடியாக கட் பண்ணின நட்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் பாதாம், அதுக்கப்புறம் பிஸ்தா, இது ரெண்டுத்தையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ ரப்டி முழுமையாக தயாராகிடுச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து நம்ம ரசகுல்லா செய்ய ஆரம்பிக்கலாம். ரசகுல்லா பண்ணுறதுக்கு நான் பேக்கெட் பால் தான் எடுத்திருக்கேன். நான் 1 லிட்டர் அளவு பால் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பால் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த பால் நல்லா பொங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பால் வெதுவெதுப்பான சூடு வந்ததுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் எடுத்துக்கோங்க. அது கூட 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே காய்ச்சி வெதுவெதுப்பாக வச்சுருக்கிற பாலில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கோங்க. ஒருவேளை பால் ஒழுங்காக தெரியலைன்னா இன்னும் கொஞ்சம் வினிகர் கூட நீங்கள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் வினிகருக்கு பதிலாக எலுமிச்சம்பழ சாறு கூட யூஸ் பண்ணலாம். லெமன் ஜூஸாக இருந்தாலும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், பால் லேசாக திரிய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா நம்ம கலந்துகிட்டே இருக்கும்போது முழுமையாக திரிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்கள், பால் முழுமையாக திரிஞ்சிடுச்சு. இப்போ ஒரு சன்னி வச்சுட்டு இது நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக பன்னீர் செய்வோம்ல, அதே ப்ராசஸ் தான். இது மாதிரி வடிகட்டினதுக்கப்புறமா இது கூட தண்ணி சேர்த்துட்டு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் வினிகர் சேர்த்துருக்கோம். நம்ம ரசமலாயில் வினிகர் வாசனை வராமல் இருக்கணும், அதுக்காக நம்ம வாஷ் பண்ணிக்கிறோம். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்க தண்ணியெல்லாம் நல்லா இது போல் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்து இன்னும் கொஞ்சம் இதில் தண்ணி இருக்கும்ல, அதை பிழிகிறதுக்காக ஒரு ஒயிட் கிளாத்தில் இது மாதிரி வச்சுட்டு நல்லா இது போல் பிழிஞ்சு எடுத்துக்க போகிறோம். நல்லா பிழிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 மணி நேரம் இதை எப்படியே விட்டுருங்க. இதில் இருக்கக்கூடிய இன்னும் கொஞ்சம் தண்ணியும் நல்லா வடியட்டும். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா தண்ணி நல்லா முழுமையாக வடிஞ்சிருக்கும். இப்போ இதிலேருந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க பன்னீரை மட்டும் வெளியில் எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இந்த மாதிரி உதிர்த்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா உள்ளங்கையில் நல்லா மசிச்சு விட்டு இது ஒரு நைஸான மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த ஸ்டெப் தான் இதில் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. இதில் எந்த அளவுக்கு நீங்கள் அழுத்தம் கொடுத்து ஃபைன் பேஸ்ட் போல் பிசைஞ்சு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரசமலாய் நல்லா சாஃப்டாக ஸ்பஞ்சியாக வரும். இதை நீங்கள் சாஃப்டாக பிசையலைன்னா நம்ம ரசகுல்லா பண்ணும்போது அது விரிசல் விழுகும். அதே மாதிரி நம்ம சுகர் சிரப்பில் போட்டு வேக வைக்கும்போது உதிர்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த அளவு முடியுமோ அந்தளவு இது போல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு கைவிடாமல் இது போல் நல்லா மசிச்சு விட்டு பிசைஞ்சிட்டே இருங்க. அப்போ இது நல்ல ஒரு சாஃப்டான மாவு போல் வந்துடும். இது பிசைஞ்சு எடுக்கிற நேரத்துக்குள்ளே நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். சுகர் சிரப் பண்ணுறதுக்கு 1/2 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதில் 6 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் எடுத்திருக்க கப்போட அளவு 250 ml அளவு கப் இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க. 250 ml அளவு இருக்கக்கூடிய கப்பு. அதில் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அளந்துக்கோங்க. இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இன்னொரு பக்கம் நம்மளுக்கு ரசமலாய்க்கு மாவும் தயாராகிருச்சு. பாருங்கள், எவ்வளோ சாஃப்டான மாவு கிடச்சிருக்கு. எந்த அளவு நம்ம அழுத்தம் கொடுத்து பிசைகிறோமோ இந்த அளவுக்கு நல்ல சாஃப்டான மாவு கிடைக்கும். இப்போ உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி உருட்டிட்டு லேசாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட விரிசல் விழுகாத மாதிரி பார்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே போல் மீதி இருக்க எல்லா ரசமலாயும் செஞ்சுட்டு ஒரு பிளேட்டில் அடுக்கி வச்சுருங்க. இன்னொரு பக்கம் நம்ம வச்சுருந்த சுகர் சிரப் இருக்குல்ல, அது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, கொஞ்சம் கூட லோ ஃப்ளேமில் மாற்றிடக்கூடாது.
இந்த சர்க்கரை பாகு எந்த அளவுக்கு நல்லா கொதிக்குது பார்த்தீங்கல்ல, இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிட்டு இருக்கணும். அப்போ தான் நம்ம சேர்க்குற ரசகுல்லா உடையாமல் உதிர்ந்து போகாமல் அப்படியே இருக்கும். இதுவும் ரொம்ப முக்கியமான டிப்பு. ஒவ்வொரு ரசகுல்லாஸாக இது போல் எடுத்து உள்ளே சேர்த்துருங்க. ரசகுல்லா ரசமலாய் இது ரெண்டுத்துக்குமே செய்முறை ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம ரப்டியில் நம்ம செய்து வச்சுருக்க ரசகுல்லாஸாக சேர்ப்போம். அதுதான் ரசமலாய்க்கும் ரசகுல்லாக்கும் உள்ள வித்தியாசம். அது மட்டும் இல்லை, ரசகுல்லாஸ் நல்ல உருண்டையாக இருக்கும், ரசமலாய் கொஞ்சம் தட்டையாக இருக்கும். ஆனால் செய்முறையில் பெரிய வித்தியாசம் எதுவும் இருக்காது, கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். எல்லா ரசகுல்லாஸும் சேர்த்ததுக்கப்புறமா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. மூடி போட்டு மூடிட்டு ஒரு 8 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ 8 நிமிஷம் ஆகியிருக்கு. நம்ம இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேர்த்துருந்த ரசகுல்லாஸ் எல்லாமே நல்லா வெந்துட்டு உப்பி வந்திருக்கு. போட்ட சைஸ்லேருந்து டபுளில் இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே அவ்வளோ சாஃப்டாக ஸ்பஞ்சியாக இருக்குது. இப்போ ரெண்டாவது பக்கம் திருப்பி விட்டுட்டு மறுபடிக்கும் மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 15 நிமிஷத்துக்கு வேக வைக்கணும். ஒருவேளை சுகர் சிரப் ரொம்ப கெட்டியாயிருச்சுன்னா தண்ணியை நல்லா சுட வச்சுட்டு இது கூட சேர்த்துருங்க. சுகர் சிரப் தண்ணியாகவே தான் இருக்கணும், ரொம்ப திக்காக விட்டுறாதீங்க. இப்போ பாருங்கள், அடுத்து ஒரு 10-12 நிமிஷம் ஆயிடுச்சு. ரசகுல்லா சூப்பராக தயாராகிடுச்சு, நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே முழுமையாக ஆற வச்சுருங்க. இப்போ இது முழுமையாக ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறமா இது போல் ஃப்ளாட்டான ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. நான் தோசை கரண்டி எடுத்திருக்கேன். அது மேலே இது போல் ரசகுல்லா வச்சுட்டு எக்ஸஸாக இருக்கக்கூடிய தண்ணியை நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிடணும். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆறினதுக்கப்புறமா தான் நம்ம இந்த ஸ்டெப் பண்ணணும். அப்போ தான் ரசகுல்லாஸ் உடஞ்சி போகாமல் இருக்கும். எக்ஸஸாக இருக்க தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ட்ரேயில் இது போல் அடுக்கிடுங்க. அப்படி இல்லைனா நீங்கள் எந்த பாத்திரத்தில் ரசமலாய்ஸை அரேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் அடுக்கிடலாம். இப்போ எல்லா ரசகுல்லாஸும் இதில் வச்சாச்சு. நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்தோம்ல ரப்டி, அதையும் இதில் சேர்த்துருங்க. சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம செஞ்சுருக்க ரசகுல்லாஸ் அந்த ரப்டியை நல்லா உறிஞ்சிட்டு அவ்வளோ ஜூஸியாக இருக்கும் பாருங்கள். நீங்கள் சில்லுன்னு சாப்பிட ஆசைப்படுவீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு 3 மணி நேரம் வச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம். இது சில்லுன்னு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சுட சுடவும் சாப்பிடலாம். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல, ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.